திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கடும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், திருவண்ணாமலையில் கடும் பனிப்பொழிவின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ண. நிச்சயமாக மோகன், திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பகல் முழுவதும் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரிக்க ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இரவு மற்றும் விடியற்காலை முதல் கடுமையான பனிப்பொழிவும் நிலவி வருகிறது. அதனைத் தொடர்ந்து நாளுக்கு நாள் பனிப்பொழிவு தொடர்ந்து விடியற்காலை முதல் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. பனிப்பொழிவு அதிகரிக்கப்படுவதால் கடும் குளிரும் நிலவி வருகிறது. அதன்படி இன்று காலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஆரணி, போலூர், கண்ணமங்கலம், படவேடு, விண்ணமங்கலம், முள்ளந்திரம், களம்பூர் உள்ளிட்ட சுற்று வட்டார கிராமப்புறங்களில் கடுமையான பனிப்பொழிவு பெய்து வருவதால் கடும் குளிரும் நிலவி வருகிறது. போர்வையை வானில் இருந்து போர்த்தது போல் பனிப்பொழிவு தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டு வருவதால் சூரியன் உதித்தும் சூரியன் தெரியாத அளவிற்கு வானத்தையும் பூமியும் பனிப்படலங்கள் மூடியே காணப்பட்டு கிடக்கிறது. இதன் காரணமாக திருவண்ணாமலை வேலூர் நெடுஞ்சாலை, ஆரணி வேலூர் நெடுஞ்சாலை ஆகிய பகுதிகளில் சாலையில் செல்லும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு கடுமையான பனிப்பொழிவு காணப்பட்டு வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதனால் நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்கள் தங்களுடைய முகப்பு விளக்குகளை ஒளிர விட்டு மெதுவாக ஊர்ந்து செல்கின்றன. அதேபோல் காட்பாடி, விழுப்புரம் ரயில்வே மார்க்கத்திலும் செல்லும் ரயிலின் தண்டவாளம் தெரியாத அளவிற்கு கடுமையான பனிப்பொழிவு பெய்து வருவதால் ரயில்கள் தங்களுடைய முகப்பு விளக்குகளை ஒளிர விட்டு மெதுவாக காட்பாடி, விழுப்புரம் ரயில்வே மார்க்கத்தில் பயணித்து வருகின்றனர். குறிப்பாக தொடர்ந்து கடந்த சில நாட்களாக பகல் முழுவதும் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்பட்டு வருவதால் இந்த பகுதியில் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டு வருகிறது. மோகன், விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.